இன்னைக்கு தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற தலைவர் திருமாவளவனை பார்த்து அடிக்கடி இந்த ஜாதி தலைவர்னு முத்திர குத்துவானுங்க. அது ஒரு பழக்கமா போச்சு. சரிங்களா? ஆனா, இப்ப நடந்த அந்த சென்னையில அந்த பைக்க கொண்டு வந்து குறுக்க விட்டான் பாருங்க. இந்த தலைவர் திருமாவளவனுடைய காருக்கு முன்னால. அவன் யார்றான்னு நம்மளுக்கு டவுட் இருக்கும்போது, மொத இந்த நாம் தமிழர் கட்சியிலருந்து ஒரு குறுக்கு வரும். இந்த சோசியல் மீடியாவுல. அங்க என்ன சொல்லுவாங்க? "எல்லோ கர்ச்சீப் அங்கிள் பாய்" அப்படிங்கிற தமிழ்ல சொல்லுவாங்க. அவனோட ஆளுங்கலாம் கத்த ஆரம்பிச்சானுங்க. அப்பயே நெனச்சோம், இவனுக்கு பின்னால ஏதோ ஒரு சாதி சங்கம் இருக்குன்னு. இன்னைக்கு பார்த்தா தெரியுது, அந்த குறுக்க வந்த அந்த சங்கி இருக்கான் இல்லைங்களா? அவனுடைய பின்புலத்துல உள்ளவன் பூரா ஒரு குறிப்பிட்ட சாதிய சேர்ந்து, சாதி ரீதியா தான் இவர பார்க்குறாய்ங்க. ஒரு தலைவரா பார்க்கலன்னு தெரியுது. இத எத்தன பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா, இன்னைக்கு தலைவர் திருமாவளவனுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு அவருடைய சாதி சங்கமோ, சாதிய ரீதியாவோ யாருமே வரல. ஆனால் பொதுத் தலைவர்கள், எழுத்தாளர்கள், அரசியலாளர்கள்னு நெறைய பேர் அவருக்காக குரல் கொடுத்து பேசியிருக்காங்க. ஆனா, அந்த குறுக்க விட்டான் பாருங்க பைக்கு அக்யூஸ்டு வக்கீல்ன்னு சொல்லிட்டு. அவன் பின்னால பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதி சுத்தி வருது. இந்த சாதியோட தாக்கம் அங்க இருக்கும். எங்க நாம் தமிழர் கட்சியில. நாம் தமிழர் கட்சிக்காரன் இறங்கி திருமாவுக்கு எதிரா ஒருத்தன் பேசுறான் அப்டின்னா, அங்க அந்த குறிப்பிட்ட சாதியோட தலையீடு இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்குவோம்.